குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் ஃபோன் அண்ட் சோஷியல் மீடியா ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. இதுக்கு என்ன காரணம்னா, அது எல்லாமே நம்மள தூண்டிக்கிட்டே இருக்கிற மாதிரியும் நம்மள ரொம்ப என்கேஜ்டா வச்சிருக்கிற மாதிரியும் டிசைன் பண்ணப்பட்டிருக்குங்க. முதல் விஷயம், நமக்கு என்லெஸ்ஸான கண்டென்ட் கிடைக்குது. நம்ம ஸ்க்ரால் பண்ண நமக்கு நிறைய வீடியோஸ் வருது, நிறைய கேம்ஸ் மாதிரி வருது. ஸோ அது எல்லாமே நம்மள என்கேஜ்டா வச்சிருக்கு. ரெண்டாவது, நம்மளோட நிஜ வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம இதை ஒரு எஸ்கேப் மெக்கானிசமா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றோங்க. மூன்றாவது, பிரைட் கலர்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் வரது நம்மள ரொம்ப ஆடிட்டரி அண்ட் விஷுவலா ஸ்டிமுலேட்டடா வச்சிருக்குங்க. ஸோ அதனாலையும் நமக்கு அறியாமையே அதுல என்கேஜ்டா இருக்கும். நாலாவது விஷயம் என்னன்னா, இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் சொல்றதுங்க. அதாவது நம்ம பிரெயின்ல டோபமைன்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு செயல் செய்யும் போது அது ட்ரிகர் ஆகும். ஸோ இந்த மாதிரி நமக்கு கண்டென்ட் பார்க்கறப்ப அது அதிகமா சுரக்கிறதுனால அது நமக்கு ரொம்ப ரிவார்டிங் அண்ட் பிளஷரபிளா இருக்குது. ஸோ இதுல இருந்து எப்படி நம்ம மீளணும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு பவுண்டரி இருக்கணும். நான் இவ்வளோதான் ஸ்கிரீன் டைம்க்கு எக்ஸ்போஸ் ஆவேன் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது விஷயம், நமக்கே ஒரு செல்ஃப் ரெகுலேஷன் அண்ட் அவேர்னஸ் இருக்கணும். நான் எந்த மாதிரி டைம்ல என்னோட சோஷியல் மீடியாவை யூஸ் பண்றேன், அது என்னோட மூட் அண்ட் பிஹேவியர்ல எந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம ட்ராக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்குங்க. ஸோ இதெல்லாம் வச்சு இந்த சோஷியல் மீடியா அடிக்ஷன்ல இருந்து வெளியில வர பாருங்க. தேங்க்யூ.